ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 31/7/2024 புதன்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு, அதாவது டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு எஸ்டடியோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டடி நம்மளுக்கு இந்தியன் இண்டிசஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டடி மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து கேப் டவுனில் இல்லை, பட் கேப் அப்பில் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,836 வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபர்தராக 24,850 வந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஓப்பன் ஆகி, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, என்னோட ஜோன் லெவலாக வந்து நான் 24,800 வந்து வச்சேன். ஸோ அந்த லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போய் 24,960, ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் போயிட்டு ரீச் பண்ணிச்சு. ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. எஸ்டர்டே வந்து ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி டே, ஸோ அதில் தான் வந்து ஹை வாலட்டைலாக இருந்துச்சு. மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ் டு அந்த 300 பாயிண்ட்ஸ் அந்த லெவலுக்கு வந்து ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு. டைம் வேல்யூ டிக்கு அதிகமாக இருந்தனால ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூ எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வேல்யூ எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆஃப்டர் 3:30 ஒரு 2:45 சரிங்களா. ஸோ அந்த டைமுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுச்சு. ஆனால் மார்க்கெட்டில் நம்ம டெலகிராமில் வந்து ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணோம் ஒரு 11:45க்கு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த பிளேஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் அகெயின் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஃபர்தராக அகெயின் அந்த டைம் அந்த பிளேஸ்லேயே போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டபுள் டாப்பை க்ரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு சரிங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு ட்ராப்பில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து நடந்துச்சு சரிங்களா. ஸோ இதான் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒன்லி ஒன் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ அனதர் அனலைசிஸ்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா, அஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஓவரால் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. ஐடி செக்டரை தவிர சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.12% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.9% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.18% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நிஃப்டி ஐடி மட்டும் நம்மளுக்கு 0.11% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் நம்மளுக்கு 0.54% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஎஸோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணதுக்கு எஃப்ஐஎஸ் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க 5,599 crores வந்து நெட் சேல்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஎஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க 5,565 crores வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஎஸ் ஹோல்ட் பண்ணவன் தான் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக வந்து நம்மளுக்கு நிற்கிது. ஒருவேளை நம்மளுக்கு எஸ்டர்டே டிஏஎஸும் செல் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் டக்குன்னு கீழே விழுந்திருக்கும் அந்த லாஸ்ட் ஹவர்ஸில். ஸோ எஃப்ஐஎஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நெட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிஏஎஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. டிஏயோட பார்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டிஏயோட பாட் எவ்வளோனா 18,719 கோடி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 13,154 கோடி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி 14,452 கோடி வந்து ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டலி பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் எதுவுமே கிடையாது. பட் ஒரு சம் இம்பார்ட்டண்டான நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு செபி வந்து இந்த டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதா வந்து சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது செபி வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இண்டெக்ஸ் டெரிவேட்டோட ஃப்ரேம் ஒர்க்கான ரெடியூஸ், அதாவது ஸ்பெகுலேஷனாக இருக்குது, ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எக்ஸ்சேஞ்ச் வந்து 2 எக்ஸ்சேஞ்ச், ஒன்று என்எஸ்சி இன்னொன்று பிஎஸ்சி. 2 எக்ஸ்சேஞ்சிலையும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி, அதாவது வீக்லி ஒரு எக்ஸ்பைரி. இப்போ வந்து ஒவ்வொரு டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியும் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கும். சென்செக்ஸ் அதாவது பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி அதில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி வந்து டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ இப்போ ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு 1 day 1 எக்ஸ்பைரி, இல்லைனா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பைரி, ஓவராலாக வீக்லி வந்து 2 எக்ஸ்பைரி மட்டும் கொடுக்குற மாதிரி செபி வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க செபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் வந்து 1:3 ரேஷியோ அடிப்படையில் வந்து கொண்டு வரணும். நிறையா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கனால இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா,
அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு ப்ரீமியம் வேல்யூ கம்மியாக இருக்குன்ட்டு ஸோ அதிகமாக போயிட்டு பை பண்ணி வச்சு அந்த டைம் வேல்யூ டிகேல வந்து ஸோ நிறையா வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல் வந்து ஃபுல்லாக வந்து லூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்ன வரும்னா, இன்ஸ்டியூஷன் வந்து லாங் டேர்மில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்ணி வைப்பாங்க. அதாவது ஒரு 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குன்னா அந்த லாஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை போயிட்டு செல் பண்ணி வச்சு ஸோ அவங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதுலேயே நம்மளுக்கு சம் இம்பாக்ட் பண்ணி ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ அவங்களுக்கும் இதில் மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் இருக்கும். ஸோ ரிவார்டு அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னான ஆப்ஷன் பை இருக்கும், ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வரக்கூடிய ஏரியாஸில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, கான்ட்ராக்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து 5 to 10 லேக்காக இருக்கிற கான்ட்ராக்டோட சைஸை வந்து 15 to 20 வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 20 to 13 லேக்காக வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் நினைப்பீங்க ஸோ இங்கே இருக்க லாட் சைஸ் வந்து என்னடா 15 to 20 அப்படிங்கிறாங்களே, அது என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்றீங்க. நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியோட லாட் சைஸ் வேறு, கான்ட்ராக்டோட லாட் சைஸ் வேறு. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டோட லாட் சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ரீமியம் வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூ அப்படியே டபுளாக ட்ரிபிள் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு ஆப்ஷனோட ப்ரீமியம் வேல்யூ ஒரு 100 ருபீஸில் இருக்குது அப்படின்னா 300 to 400 ருபீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சரி வேல்யூ ருபீஸில் வேல்யூ 100 பாயிண்ட்ஸில் 100 பாயிண்ட்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா 300 to 400 பாயிண்ட்ஸ் வேல்யூவில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் தான் ஸோ இந்த கான்ட்ராக்ட் ரைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வரும். ஒரு ஆப்ஷன்ஸை ஒரு 5,000 வாங்கினீங்கன்னா 10,000 to 15,000. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு பர் லாட்டோட சைஸ் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து கான்ட்ராக்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ நம்ம டே பை டே வந்து வர்றப்போ பார்ப்போம். இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆப்ஷன்ஸோட லாட் சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நான் அதை பற்றி வீடியோ வந்து சாட்டர்டே வந்து மேக் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளோட அனலைஸை பொறுத்தளவுக்கு சேவர்ஜன் கோல்டு பாண்ட்ஸ் அப்படிம்போம். ஸோ இதோட ரெவன்யூ வந்து ஒரு 12% வந்து டோட்டலாக வந்து டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து ரெவன்யூ செக்ரட்டரி வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட டேட்டா வந்து எடுத்திருக்காங்க. சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து ஸோ நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணவளுக்கு என்னென்னா, ஐ திங்க் கஸ்டம் டியூட்டி வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆனதுனால ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்குது அப்படிங்கிறத கோல்டில் பயந்துக்கிட்டு ஸோ எல்லாமே ஓரளவு பாண்டில் வந்து இன்னமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டு, அதாவது சேவர்ஜன் கோல்டு பாண்டோட வேல்யூ வந்து இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி சேவர்ஜன் கோல்டு பாண்ட்ஸ் இன்னமும் நம்மளுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி, வேல்யூ மீன்ஸ் ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. மோர் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போயிட்டு இன்ஸ்டியூஷன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வந்து நம்மளுக்கு சேவர்ஜன் பாண்ட்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டர்டே வந்து அதாவது ஃபிசிக்கல் டெபிசிட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3.7% to 4.3% வந்து 2025 to 26 ஸோ ஆஃப்டர் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்கானமியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான. ஸோ வேர்ல்டு வைடாக வந்து ஃபிசிக்கல் டெபாசிட்னா நிதி பற்றாக்குறை. ஸோ அது வந்து நம்ம வெளியிலேருந்து கடை வாங்குறத குறைக்கிறோம் அப்படின்னா உள்ள ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி ஸோ வரக்கூடிய ரெவன்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபிசிக்கல் டெபிசிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்கானமியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ். ஆனால் வேர்ல்டு வைடாக நம்ம யோசிக்கிறப்ப ஸோ வேர்ல்டுலேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்களா ஸோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான கேள்வியாக தான் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் டெபிசிட்னு இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து திடீர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குவார்ட்டர்லி ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் டெபிசிட் இவ்வளோ வருது, இவ்வளோ குறையுது, இவ்வளோ போகுது அப்படிங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து சம் வாலடைல் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட அனலைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 0.8% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் நெகட்டிவ் சம் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் 0.7% பாசிட்டிவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அஸ் எண்ட் ஆஃப் த டே நாஸ்டாக் S&P 500 வந்து டோட்டலி நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1.28% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.50% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ கமாடிட்டிஸோட ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு குரூட் யூஎஸ்டி 75.23% வந்து நம்மளுக்கு $75.23 வந்து நம்மளுக்கு
பர் பேரல் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரெண்ட் கூட பார்த்தீங்கன்னா $79.4 வந்து நம்மளுக்கு ட்ரேட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஏடிஆர் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நியூட்ரல் ஆர் நெகட்டிவ் அந்த ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரொம்ப பாசிட்டிவான ஏடிஆர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. டாக்டர் மட்டும் ஒரு 1.69% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்ற ஆல் ஏடிஆர்ஸ் வந்து பிலோ 1% பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரில. ஸோ டாக்டர் மட்டும் ஒரு ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சுன்னா ஸோ ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லைவ் அப்டேஷன் நியூஸை பற்றினது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் வந்து பின்னர் கமெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ மறக்காம போயிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் தி டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம லாங் டேர்ம் அனலைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்தராக எஸ்டர்டே மார்க்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு பெருசாக ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. அகைன் வந்து மார்க்கெட் வந்து என்னோட சப்போர்ட் பிளேஸில் வந்து ரீச் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு கேண்டில் எப்படி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஹை வீக் அண்ட் ஸ்மால் பாடி ஆஃப் த கேண்டிலில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்ம ஷார்ட் டேர்மோட அனலைஸை போயிடுவோம். ஷார்ட் டேர்மோட அனலைஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி இண்டெக்ஸில் என்ன கன்ஃபர்மேஷன், இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ எந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஐடியா நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு போயிடுவோம். ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து நம்மளுக்கு ரைட்டான பிளேஸ். ஒருவேளை உங்களுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கணும் இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ள, அதாவது 24,750. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ்க்குலாம் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கணும். ஸோ என்னோட ட்ரேடிங் லெவல் நான் அப்படி தான் வைக்கிறேன். ஓகே. ஸோ சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் எனக்கு அப் ட்ரெண்ட் போகணும். எஸ்டர்டே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகணும். ஒருவேளை அப் ட்ரெண்ட் போகிறப்ப 24,823 வந்து ஓரளவு வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 24,900. சரிங்களா. ஸோ அந்த லெவல்ஸ் வந்து ஃபர்தராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் தான் 25,061 நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 25,139 அதுக்கு அடுத்த லெவல் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக. ஸோ இன்றைக்கி டேயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது ரெசிஸ்டன்ஸாக. ஸோ சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகுமானா கண்டிப்பாக இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி 24,654 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ 654 to 624. சரிங்களா. கிட்டத்தட்ட 600 to 700 வந்து நம்மளோட சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,550, அதாவது 500 to 550 வந்து நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கன்னா இந்த லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். சரிங்களா. 24,750 நம்மளுக்கு அது பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப தான் ஃபர்தராக 24,200 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் க்ரூசியல் சப்போர்ட் ஃபார் த 24,500 to 550, 500 to 24,550 வந்து என்னோட க்ரூசியல், அதாவது ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக வந்து நான் வந்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் நான் அது 24,750. சரிங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் ஹை வாலட்டைல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எஸ்டர்டே வந்து எனக்கு சம் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் என்னோட ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டேவை பொறுத்தளவுக்கு அகெயின் எனக்கு ட்ரெண்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா. இந்த ட்ரெண்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறப்ப இங்கேருந்து ஒரு புஷ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட், அதாவது டேவோட எஸ்டர்டேவோட லோவையும் ப்ரீவியஸ் டேவோட லோவையும் இது பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஸோ இவ்வளோ தூரம் வரணும். அதாவது 51,000 ஒன் ஆஃப் த க்ரூசியல் சப்போர்ட். சரிங்களா. 51,000 ஒன் ஆஃப் த க்ரூசியல் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 50,251 வரையும் மார்க்கெட் இறங்கணும். ஸோ ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணிக்காங்க. சரிங்களா. ஷார்ட் டேர்மோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ இது ஒரு ட்ரெண்டோட ஃபார்மேஷனில் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஃபர்தராக வந்து உங்களுக்கு 51,200 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். 51,000 உங்களோட டார்கெட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஒன்ஸ் அதாவே மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 50,800 ஸோ அந்த லெவலில் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம். பட் அதை பிரேக் பண்ணுதுன்னா 50,600. சரிங்களா. ஆனால் ஒன்ஸ் எனக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணணும். ட்ரெண்டை பிரேக் பண்ணால் தான் நான் ஃபுல்லாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப் ட்ரெண்டுங்கிறது. அதுக்கு 51,627 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா
நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். ஸோ அதுக்கு இந்த ட்ரெண்டை அகைன் நம்மளுக்கு பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலோட ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு 52,200 பிரேக் பண்ணும் அகைன். அண்ட் நெக்ஸ்ட்டு 52,400 போயிட்டு ரீச் பண்ணோம். நல்லா மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு மேலே ரீச் பண்ணோம். அதுக்கு மேலே லெவல்ஸ்னால் நான் உங்களுக்கு ஃபர்தர் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு ஃபின்னிஃப்டி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபாலிங் சேனலோட கன்ஃபர்மேஷனில் தான் வந்து கீழே வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேயே போயிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் போய் டச் பண்ணிடுச்சு. அப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக ஒரு பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுத்து போகணும். ஸோ அகைன் நிற்கிறதே சப்போர்ட் பிளேஸ் தான். ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லை நெக்ஸ்ட் அது விழுந்துட்டு 23,000லேருந்து 23,100 ஸோ இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத இன்றைக்கி டேயில் நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா. ஃபர்தராக வந்து ஷார்ட் டேர்ம் லெவல்ஸோட கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஷார்ட் டேர்ம் பொறுத்தளவுக்கு எனக்கு மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் வைஸாக கீழே விழுது. அகைன் வந்து இந்த சப்போர்ட்டிலே கூட மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே கூட நம்மளுக்கு மூவ் ஆகி ட்ரெண்டை உடச்சினா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், சப்போர்ட் இந்த சோனை உடச்சினா அகெயின் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஒரு ஸ்மால் சப்போர்ட் அப்படின்னா 23,000, அதை உடச்சினா 22,800 வந்து ஒன் ஆஃப் த க்ரூசியல் சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட டெக்னிக்கல் லெவல் கன்ஃபர்மேஷன். ஓவரால் சம்மர் எண்டு கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி ஏர்னிங் ரிசல்ட்ஸ் தரக்கூடிய கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு பெருசாக வந்து மார்க்கெட்டில் வாலடைல் வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் பெருசானா ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அதர் தென் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய வாலடைல் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்க தான் செய்யும். மோஸ்ட்லி நிஃப்டியோட ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா மண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா சாரி இன்றைக்கி வந்து நிஃப்டி அன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. சாரி ஸோ நான் தேர்ஸ்டே அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து வெனஸ்டே தானே. ஸோ சாரி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா மண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஸோ 2 எக்ஸ்பைரியும் வந்து நம்மளுக்கு மிட் கேப் 50யும் ஃபின்னிஃப்டியும் பார்த்தீங்கன்னா வெரி வாலட்டைலாக இருந்துச்சு மார்க்கெட். டைம் வேல்யூ டிக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி ட்ரேடை வந்து நம்ம இந்த தடவை எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிச்சிருக்கேன். சரிங்களா. வாலட்டைல் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில், டைம் வேல்யூ டிக்கு ஆப்ஷன் பையருக்கு அதிகமாக இருக்கனால ஸோ அதை வந்து எடுக்காதீங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம் தாராளமாக எடுக்கலாம். ஸோ டைம் வேல்யூ டிக்கு தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். சரிங்களா. ஸோ 2 ட்ரேடுமே எடுக்கிறதுனால ஆப்ஷன் பையிங்க வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஸோ இன்றைக்கி ஒன்லி எடுத்தாலும் இந்த மணி ஸ்டேக் ப்ளேஸில் தான் இருக்கணும், ஓடிஎம்மில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து இருக்கேன். சரிங்களா. ஸோ ஓவரால் சம்மர் எண்டு கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து இதாக வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டே பை டே வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு I am not a sub-registered advisor. This video from fully education purpose only. சரிங்களா. Okay, thanks for watching. Thank you.